ஃபர்ஸ்ட் நேம் சேர்த்துக்கோங்க. அது நான் கடைசியாக சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் நேம் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏர்லைனை பத்தி தெரியும். ஏர்லைன்னா என்னன்னு தெரியுங்களா? அவன் வந்து ஒரு கம்பெனி தான். அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏர்கிராஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆப்ரேட் பண்றது தான் அவனோட வேலை. புரிஞ்சுச்சா? மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு யூஸ் பண்றது தான் ஏரோப்ளேனு, ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதை ஆப்ரேட் பண்ற கம்பெனியை தான் வந்து ஏர்லைன் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்தியாவில் இருக்க ஏர்லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட ஏர்லைன் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா வந்து இண்டிகோ இருக்கு, ஏர் இந்தியா இருக்கு, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்கு, அலைன்ஸ் ஏர் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்லைன்ஸ் இருந்தாலும் மொத்தம் வந்து ஒரு இந்தியாவில் வந்து 100 ஃபிளைட் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல 90 ஃபிளைட் வந்து இண்டிகோ ஃபிளைட் ஓடும், இல்லைன்னா வந்து ஏர் இந்தியா ஃபிளைட் வந்து ஓடும். முக்கியமா சொல்ல போனா வந்து மொத்தம் 100 ஃபிளைட் ஓடுச்சுன்னா அதுல 65 ஃபிளைட் 100 ஃபிளைட் ஓடுச்சுன்னா அதுல 65 ஃபிளைட் வந்து இண்டிகோ ஃபிளைட் தான் வந்து ஓடுது. இந்த இண்டிகோவோட டாமினேட்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப என்ன பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 3 ஏர்லைன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யார் யாருக்கு கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. ஷங்க் ஏர் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், அல்ஹிந்த் ஏர் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், ஃபிளை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றதுதான் விஷயம். அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா என்ன மீன்ஸ் மீன் இப்போதைக்கு என்ஓசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஓசினா தெரியுமில, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து இந்த மாதிரி வந்து ஏர்லைன்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஏர்லைன்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு உன்னோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. அதுக்கு வந்து எந்தவித அப்ஜெக்ஷனும் நான் வந்து தரல அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் என்ஓசி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த என்ஓசி சர்டிபிகேட் வந்து 3 வருஷம் தான் வேலிடேட்டிவ் இருக்கும். நீ வந்து என்ஓசி சர்டிபிகேட் மட்டும் வாங்கினா மட்டும் உன்னால வந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் முடியாது. அடுத்து வந்து நீ வந்து ஏஓசி சர்டிபிகேட் வந்து ஒன்று வாங்கணும். அது என்னடா ஏஓசின்னு கேட்டீங்கன்னா ஏர் ஆப்ரேட்டர் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருப்பா, உனக்கு வந்து 3 வருஷம் டைம் இருக்கு. இந்த 3 வருஷம் டைம்ல வந்து உனக்கு தேவையான சேஃப்டியை செக் பண்ணிக்கணும், உனக்கு தேவையான பைலட்டை வந்து ஹையர் பண்ணிக்கணும், நீ என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவியோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த 3 வருஷத்துல நீ ஏஓசி சர்டிபிகேட் வந்து வாங்கணும். ஒன்ஸ் நீ வந்து வாங்கிட்டேன்னா நீ வந்து இந்த மாதிரி வந்து ஏர்லைன் கம்பெனியா வந்து இந்தியாவில வந்து வரலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? 3 பேருக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பேர்ல இந்த ஷங்கியார் இருப்பான் பாத்தீங்களா, ஆல்ரெடி என்ஓசி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க. இவனோட ஏர்கிராஃப்டை வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள ஆப்ரேட் பண்ண போறான்னா 2026 வந்து கமர்ஷியலா வந்து ஆப்ரேட் பண்ண போறான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற ஏதோ இதுல இருக்கிறது அடுத்த விஷயம் போயிடலாம். புரிஞ்சு தானே? மெதுவா தானே சொல்றேன், வேகமா சொல்றேன்னா? ஓகே, சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. இது புரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிளிக்ட் டைமண்ட்னா என்ன தெரியணும். அதுக்கு முன்னாடி வந்து ரெபெல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கவர்மெண்ட்டை வந்து எதிராக வந்து ஃபைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இந்த ஆப்கானிஸ்தான்ல இந்த தலிபான்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இந்த கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்களுக்கு கன்ஸ், இந்த தேவைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த தேவைக்கு வந்து எங்கிருந்து காசு வந்து எடுப்பாங்கன்னா வந்து இந்த டைமண்ட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து தோண்டி எடுத்து அவங்க வந்து வித்துருவாங்க. அந்த வித்து வித்து வர காசை வந்து அவங்களுக்கு தேவையான கன்ஸை யூஸ் பண்றது, வயலன்ஸுக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த மாதிரி வந்து தோண்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, யாருன்னு பாத்துக்கோங்க, இந்த ரெபல் குரூப்ஸ். இந்த தோண்டி எடுத்து டைமண்ட்ஸ் வந்து விற்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க டைமண்ட்ஸ் வந்து கான்ஃபிளிக்ட் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? நான் விளக்கமா சொல்லுவா, மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ இந்த நியூஸ்க்கு வாங்களேன். இப்போ என்னன்னா வந்து இந்த கிம்பர்லி ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கான்ஃபிளிக்ட் டைமண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இந்த கான்ஃபிளிக்ட் டைமண்ட்டை ட்ரேட் பண்றது தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த கிம்பர்லி அப்படின்ற ஒரு ப்ராசஸ். புரிஞ்சுச்சா? இந்த கான்ஃபிளிக்ட் டைமண்ட்டை ட்ரேட் பண்றதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த கிம்பர்லி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிம்பர்லி ப்ராசஸ் வந்து எப்படி தடுப்பாங்க, சரி தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி தடுப்பாங்கன்னா வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். அதோட பேர் பார்த்துக்காங்க, கேபிசிஎஸ் சொல்லுவாங்க. அதாவது கிம்பர்லி சர்டிபிகேட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து டைமண்ட் வந்து ட்ரேட் பண்ணணும்னா அவன் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட மெம்பர் கண்ட்ரிஸ் ஒரு 60 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இவங்களால மட்டும்தான் வந்து டைமண்ட் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அவங்களும் ட்ரேட் பண்ணணும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். அந்த சர்டிபிகேட் வந்து மேண்டேட்டரி சர்டிபிகேட் வந்து இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து அந்த
ரஃப் டைமண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கட் பண்ண டைமண்ட், அந்த டைமண்டை வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ண முடியும். இந்த சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து கேபிசிஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜனவரி 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த கேபிசிஎஸ். அதே மாதிரி வந்து இதை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வந்து யூஎன் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னா வந்து இந்த இந்த கேபிசிஎஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கேபி அதாவது கிம்பர்லி ப்ராசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்தியா வந்து இப்ப வந்து சேரா வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? எதுக்கு இந்தியாவை சேரா போட்டிருக்காங்கன்னா இந்த கிம்பர்லி ப்ராசஸ்க்கு வந்து இந்தியா வந்து இப்ப வந்து சேரா போட்டிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்டா போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி 2 வாட்டி வந்து இந்தியா வந்து சேரா இருந்திருப்பாங்க, 2008லயும் 2019லயும். இப்போ வந்து 3வது டைமா வந்து இவங்களுக்கு வந்து இந்த கிம்பர்லி ப்ராசஸ்க்கு வந்து இந்தியா வந்து சேர் ஆகுறாங்க. ஆல்ரெடி டிசம்பர் மாசம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒயிட் சேரா இருந்திருப்பாங்க. இப்ப ஜனவரில இருந்து இவங்க வந்து சேரா இருக்க போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. வழங்குச்சா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேபல் குரூப்ஸ் என்னன்னு சொன்னேன், சரியா? அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிளிக் டைமண்ட் என்னன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கெம்பர்லி ப்ராசஸ்னா என்னன்னு சொன்னேன். அதுல வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த கெம்பர்லி ப்ராசஸ்க்கு இந்தியா வந்து சேரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சுன்னா சொல்லுங்களேன், அடுத்த விஷயம் போயிடலாம். ஓகே, நேத்தா இன்னைக்கு அந்த குட் கவர்னன்ஸ் டே வந்து எப்ப? புரிஞ்சுச்சா? குட் கவர்னன்ஸ் டே அது படிச்சோமா இல்லையா தெரியல, சரியா? நானே சொல்லிடுறேன். குட் கவர்னன்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 25, சரியா? அதுக்காக வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் குட் கவர்னன்ஸ் பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு இது நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் பார்த்துக்கங்க, நியூ டெல்லியில வச்சு தான் நடந்திருக்கும், சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஒர்க் ஷாப் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஜிதேந்திர சிங் 5 விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றத இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துருங்களேன். இப்போ வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. பேங்க் எக்ஸாமுக்கு வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாலாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போறான்னா வந்து அவனுக்கு வந்து நீ வந்து கிளியரா வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடு. அவனுக்கு வந்து எவ்வளவு எலிஜிபிலிட்டி, அவனுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றது வந்து கிளியரா வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து அதே பேங்க் எக்ஸாம் எடுத்துக்காங்களேன். இப்போ வந்து புதுசா வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து வருது, இந்த எல்பிஓ எக்ஸாம்லாம் வந்து வருதுன்னு வச்சுக்காங்க. வருதுன்னா சும்மாலாம் வர முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதோட எலிஜிபிள் என்ன, அதோட ஏஜ் லிமிட் என்ன, இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ரூல்ஸ் மாதிரி, சரியா? இந்த எலிஜிபிள் இருந்தாலும் மட்டும்தான் எழுத முடியும், இந்த ஏஜ்ல இருந்தாலும் எழுத முடியும், அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த ரூல்ஸை கிரியேட் பண்ண முன்னாடி வந்து எவ்வளவு நாள் ஆகும்னா 6ல இருந்து 12 மாசம் ஆகும், சரியா? இப்ப என்ன பண்றாங்க, புதுசா வந்து ஏஏ பேஸ்டு டூல் வச்சு இந்த ரெக்யூமெண்ட் வந்து பண்ண போறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து இந்த 6 மாசம் 12 மாசம் இருக்கிறத வந்து வித்தின் மினிட்ஸ் இன்ஸ்டன்டா வந்து கிரியேட் பண்ற மாதிரி. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து லைக் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்காக ஒரு ஏஐ பவர்டு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா? ரெண்டாவது விஷயம். அதோட பேர் மட்டும் பாத்துக்கோங்களேன், நான் பேர் எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஃபர்ஸ்டோட பேர் பாத்துக்கோங்க, காம்பண்டியம் ஆஃப் கைட்லைன்ஸ் ஆன் ரிசர்வேஷன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்டோட பேரு. ரெண்டாவதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஏ பவர் ரெக்யூர்மெண்ட் ரூல்ஸ் ஜெனரேஷன் டூல் அப்படின்றதா ரெண்டாவதோட பேரு. வழங்குதா? முதல் 2 விஷயம் புரிஞ்சுச்சா? மூணாவது விஷயம் வந்துருங்களேன். மூணாவது விஷயம் வந்து இந்த ஹச்ஆர்எம்எஸ் சொல்லுவாங்க. இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது என்னடா ஹச்ஆர்எம்எஸ்னா வந்து லைக் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஐடி இருக்கும், சரியா? அதுல என்னென்ன இருக்குன்னா வந்து அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ், அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி அவங்க சர்வீஸ் டீடைல்ஸ், இதேதான். அவங்க எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனு, எப்போ டிரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி சர்வீஸ் டீடைலு, அதுக்கப்புறம் வந்து அவங்க சேலரி எவ்வளோ, அலவன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கு, எல்லா விஷயமும் இந்த ஹெச்ஆர்எம்எஸ்ல வந்து இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து மூணாவது விஷயம், அதாவது இஹெச்ஆர்எம்எஸ் 2.0 அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் மூணாவது விஷயம், சரியா? அதுக்கடுத்து வந்து நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐ காட் ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஐ காட் ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுல வந்து புதுசா வந்து 2 ஏஐ வந்து லான்ச் பண்றாங்க. ஒன்னு வந்து ஏஐ சார்த்தி அப்படின்னு ஒன்றும், ரெண்டாவது வந்து ஏஐ டூட்டர் ஒன்றும் அப்படின்ற 2 விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கர்மயோகியை பத்தி நல்லா தெரியும் பாத்தீங்களா. அந்த கர்மயோகியில டிஜிட்டல் லேர்னிங் லேப் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. இல்ல என்னன்னா வந்து ஓகே, கர்மயோகி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஏஆர், விஆர், விபி இல்ல விஆர், விர்ச்சுவல். கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, மத்த ஆளுக்கு கேக்குதா? அவங்களுக்கு கேட்கலன்றாங்க.
ஓகே. புரிஞ்சுச்சா 5 விஷயம். 5வது விஷயம் என்னன்னா வந்து கர்மயோகி டிஜிட்டல் லேர்னிங் லேப் 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இது எல்லாத்தையும் எப்போ எங்க வச்சு பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25 இருக்கும் பார்த்தீங்களா, அங்க வச்சு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் குட் கவர்னன்ஸ் பிராக்டிஸ் அப்படின்றது தான் இந்த ஈவெண்ட்டோட பேரு. இது எதுக்காக வந்து டிசம்பர் 25 வந்து அடல் பிகார் வாஜ்பாயோட பர்த் அனிவர்சரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கமெமரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். 101st அதாவது சொல்ல மாட்டேன். 100வது பிறந்த நாளா 101வது பிறந்த நாள்? நேத்து தானே படிச்சோம். எத்தனாவது பிறந்த நாள் அவருக்கு? நூத்தி ஒண்ணு 150 இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். சரியா, அதே நான் வச்சுக்கோங்க. ஆ, ஓகே ஓகே, அவருக்கு தான் வந்து 150. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓசிஎன்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ். இது என்ன கதைன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒருத்தவங்க எடுத்துக்காங்க, எச் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்துக்காங்க. இவன் என்ன பண்றான்னா தமிழ்நாடு போலீஸ்ல வந்து போய் மாட்டுறான். எந்த கேஸுக்கு வந்து மாட்டுறான்னா வந்து ஒரு திருட்டு கேஸ்ல வந்து மாட்டுறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இப்படி வச்சுக்கோங்க, எச் அப்படின்னு ஒருத்தன் மேல வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து திருட்டு கேஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பக்கத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு பக்கத்துல கர்நாடகா இருக்கா? கர்நாடகால வந்து ஒரு ட்ரக் கேஸ் வந்து அவன் மேல வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் மேல போயிருக்காங்களேன், டெல்லியே எடுத்துக்கோங்க. டெல்லியில வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக் பாஸ்போர்ட் வந்து கொண்டு போய் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா வந்து இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து அந்த திருட்டு கேஸ் மட்டும் தான் தெரியும். இந்த கர்நாடகால இருக்க ட்ரக் கேஸோ டெல்லியில இருக்க ஃபேக் பாஸ்போர்ட் கேஸோ வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து தெரியாது. அதே விஷயம் தான் கர்நாடகா போலீஸ்க்கு. அவங்க இருக்க ட்ரக் கேஸ் மட்டும் தான் வந்து அவனுக்கு வந்து தெரியும். அதே இது டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபேக் பாஸ்போர்ட் கேஸ் மட்டும் தான் வந்து தெரியும். அந்த தமிழ்நாட்டுல இருக்கோ இல்ல கர்நாடகால இருக்கோ அவன் மேல இருக்க கேஸ்ல வந்து இது தெரியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து ஓசிஎன்டி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதாவது ஆர்கனைஸ் கிரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப தமிழ்நாடு போலீஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஒன்ஸ் வந்து அவன் மேல வந்து எஃப்ஐஆரோ இல்லைன்னா வந்து இந்த கோர்ட்ல போய் வந்து இந்த இது வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, சார்ஜ் ஷீட், இந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா அதை வந்து அவன் போய் அப்லோட் பண்ணணும். சரியா, அந்த ஓசிஎன்டில வந்து அப்லோட் பண்ணும். அதே மாதிரி தான் கர்நாடகாலையும் அப்லோட் பண்ணும், டெல்லியிலையும் அப்லோட் பண்ணும். இப்ப என்ன நடக்கும்னா வந்து ஓசிஎன்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு ஏஐ ஒன்னு இருக்கும். சரியா, அந்த ஏஐ என்ன பண்ணிருப்பான வந்து நீ அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் வச்சு அவன் பேரு, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட், இதை வச்சு வந்து அது வந்து லைக் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். எங்க இந்த இந்த எக்ஸ் அப்படின்ற ஒரு தேவை மேல வேற எங்கேயாச்சும் கேஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். டேட்டா கலெக்ட் பண்ணி இப்போ வந்து 3 இடத்துல கேஸ் இருக்கா, இந்த மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி வந்து கொடுத்துரும். இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அவனோட டேட்டா வந்து அடிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேல இருக்க எல்லா கேஸும் வந்துடும். அதே கர்நாடகா கவர்மெண்ட் அடிச்சு பார்த்தாலும் அவனோட அவன் மேல இருக்க எல்லா கேஸும் வந்து வந்துடும். இப்ப என்ன எல்லா கேஸும் வந்து வந்துடும். இதுதான் வந்து ஓசிஎன்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஹலோ, ஓசிஎன்டினா புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப என்ன பண்றாங்க, இந்தியா என்ன பண்றாங்க, அவனோட ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்காங்க, ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் ஓசிஎன்டியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க இந்த கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு இந்தியா வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ஓசிஎன்டி டேட்டாபேஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓசிஎன்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை யார் டெவலப் பண்ணிருப்பான்னா வந்து என்ஐஏ, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவன் தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. யார் யார் கூட சேர்ந்து வந்து டெவலப் பண்ணிருப்பான வந்து ஸ்டேட் போலீஸ் போர்ஸ் கூடயும் நேஷனல் இன்டெலிஜென்ட் கிரிட், இவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, அதாவது டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. புரிஞ்சுச்சா இந்த நியூஸ்? வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் எல்லாம்
மத்த இடத்துலாம் புரிஞ்சுச்சா? இருக்கீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. உம்முன்னு சொல்லலாமே. தப்பு இல்ல. சரி. ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மிசால் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது என்னடா மிசால்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து மிசால். இப்ப என்ன பண்றாங்க, மத்திய பிரதேசோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அவன் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ப்ராஜெக்டோட பேர் தான் முக்கியம். மிசால் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட பேரு. இதுல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கிருவாங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா, அதுல வந்து சில பேரை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணி அவனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பானா வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து ஸ்பீக் பண்றது, அதாவது எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுறது, ஏதோ ஒரு பிரச்சனையே வந்து உங்க ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து குரல் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லி தருவாங்கன்னா வந்து அவனோட லீடர்ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வளர்க்கறதுக்கு தேவையான எபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா வந்து ஒரு ப்ராப்ளமே வந்துச்சுன்னா வந்து அதை எப்படி எப்படிலாம் சால்வ் பண்றது. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து இந்த மிசால் ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து இவன் வந்து ஒரு ரோல் மாடலா வந்து மாறணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? வேற எதாவது இதுல இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. மத்திய பிரதேசோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பானா, குஜராத் கவர்மெண்ட் கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளான விஷயம். அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்ல வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து கல்டிவேட் பண்ணணும், அவனை வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஆறாவது நியூஸ் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஆறாவது நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சந்தாலி அப்படின்னு நான் தெரியணும். அது என்னடா சந்தாலினா வந்து எப்படி தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து சந்தாலி அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, அது ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது எத்தனை பேர் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்பீக் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 பில்லியன் பீப்புள் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. முக்கியமா எங்கன்னா வந்து இந்த ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சந்தாலி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து அதிகமா வந்து ஸ்பீக் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து நம்ம அரசியலமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து எந்தெந்த லாங்குவேஜ்ல வந்து அவைலபிளா இருக்குன்னா வந்து இங்கிலீஷு, ஹிந்தி இந்த மாதிரி வந்து ஒரு 22 லாங்குவேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது நம்ம பிரசிடென்ட். சொல்றேன் சரியா, திரௌபதி முர்மு இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளோட பிரசிடென்ட். அவங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்து அரசியலமைப்பு வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ்லயும் இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு விஷயம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் தெரியணும். இப்போ வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ்க்கு வந்து ரோமன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஹிந்திக்கு வந்து ஒன்னு சொல்லுவாங்களே, ஹிந்திக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, புரிஞ்சுச்சா? இங்கிலீஷ்க்கு வந்து ரோமன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, தமிழுக்கு வந்து தமிழ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட்னா புரியுதா? இப்போ வந்து தமிழ்ல வந்து நீ ஓகே தமிழ்னா வந்து பேசுறது வந்து தமிழ்ல பேசுவ, எழுதுறது ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா, எப்படி எழுதுறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல வந்து ஒரு 12 உயிரெழுத்துக்கள் இருக்குமா, இந்த வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயுத எழுத்து இருக்குமா, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே இது இங்கிலீஷ்ல வந்து இந்த ரோமன் ஸ்கிரிப்ட்னு இருக்கா. ரோமன் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா ABCD இந்த மாதிரி எழுதுவாங்க பாத்தீங்களா. அதேதான் ஹிந்திக்கு வந்து இது இருக்கும் சரியா. இங்கிலீஷ்க்கு வந்து ABCDன்னு எழுதுவீங்க, அதுதான் வந்து ரோமன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சந்தாலிக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஓல்ட் சிக்கி அப்படின்றது தான் அந்த ஸ்கிரிப்டோட பேரு. இதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து ஏதோ சொல்ல வந்தேன். இந்த ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது யார் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பண்டித் ரகுநாத் முர்மு அப்படின்னு ஒருத்தவங்க 1925 வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எய்த் ஷெடியூல்னா என்னன்னு தெரியணும். எய்த் ஷெடியூல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்தியாவில் இந்த அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எத்தனை அபிஷியல் லாங்குவேஜ் இருக்குமா? 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும். சரியா? இந்த 8th ஷெட்யூல்ல எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து லிஸ்ட்ல இருக்கோ அதை தான் வந்து இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ் வந்து இந்த 8th ஷெட்யூல்ல வந்து எப்போ வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. 2003ல 92வது வாட்டியே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அமன் பண்றப்ப, அதாவது திருத்துறப்ப வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ் வந்து இந்த 8th ஷெட்யூல்ல வந்து வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற என்ன பாத்துக்கோங்க, எப்படி வந்து தமிழ்ல வந்து 12 உயிரெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள், அதாவது 12 வவல்ஸ் 18 கான்ஸ்டன்ட் இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ்ல வந்து எத்தனை வவல்ஸ் இருக்கும்னா வந்து 6 வவல்ஸ் இருக்கும், 24 கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்றதையும் பாத்துக்கணும். மொத்தம் வந்து 30 லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்து வந்து செபி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விஷயத்த வந்து மாத்துறாங்க. என்னத்த மாத்துறாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பாண்டையோ ஒரு ஷேரையோ வந்து வாங்குறேன். வாங்குறப்போ வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியா இருக்கும் பார்த்தீங்களேன். ரிலையன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஷேரை வந்து விடுறான்னா வந்து அந்த ஷேரை கொடுத்து அந்த ஷேரை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ எக்ஸாம்பிள் சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு கொடுத்து வந்து அந்த ஷேரை வந்து வாங்குறேன்னா எனக்கு வந்து என்னென்ன கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. என்னன்னா வந்து செக்யூரிட்டி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கணும் வந்து என் பேரு, நான் தான் இந்த ஷேரை வந்து வாங்கியிருக்கேன். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து வாங்குறீங்கன்னா பத்திரம் வந்து வாங்குவீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து செக்யூரிட்டி சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் வந்து நீ தான் அதுக்கு சொந்தக்காரன் அப்படின்றதுக்கு ஒரே அர்த்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்டிபிகேட் மட்டும் தான். ஒருவேளை இந்த சர்டிபிகேட் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து டூப்ளிகேட் சர்டிபிகேட் வந்து எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. தொலைஞ்சு போச்சுன்னா நீ டூப்ளிகேட் சர்டிபிகேட் வந்து நீ வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்ளை பண்றதுக்கு வந்து முன்னாடி சில பல ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அப்படி என்னத்தை தான் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படி இருக்கும் வந்து இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும் வந்து ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ற மாதிரி எப்ப வந்து எப்படி நீ வந்து இந்த ஐபிபிஎஸ் ஓட பிலிம்ஸ் ஹால் டிக்கெட் வந்து தொலைச்சிட்டீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து எஃப்ஐஆர் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து வேற என்ன விஷயம்னா வந்து சில பல ஆதாரங்கள், நான் தான் வந்து என் பேர் தான் இது, நான் தான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சில பல ஆதாரங்கள் வந்து சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதோட இதெல்லாம் வந்து சில பல விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, மொத்தம் 3 சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, உன்னோட நீ வாங்கியிருப்ப பாத்தீங்களா அந்த ஷேரோட லிமிட் வந்து 10,000க்குள்ள இருந்துச்சுன்னா, நல்லா பாத்துக்கோங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து எவ்வளவு லிமிட்னாலும் பரவாயில்ல, நீ வந்து கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் வந்து எடுக்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ வாங்கின ஷேரோட லிமிட் வந்து 10,000க்குள்ள இருந்துச்சுன்னா வந்து இந்த எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் இதை கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ, இப்ப நீங்க பேங்க் எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் மாதிரி வந்து வாங்குவீங்க. அதோட பேர் என்ன? இந்த கிரீனிங் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்கல்ல. புரியுதா? அட்டஸ்டட்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல அதை கேட்கல. இப்போ வந்து நீங்க வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஆபீசர்ட்ட வந்து நீங்க வந்து சைன் வந்து வாங்கணும், ஒரு கிரீனிங் சைன் மாதிரி. அதோட பேர் என்ன? மெடிக்கல் ரிப்போர்ட் அது இல்ல. அது அட்டஸ்டட் தான். அதோட பேர் என்ன கேட்கறேன். இருங்களேன், என்கிட்ட யாரோ ஒரு கேட்டாங்க. இதை பாஸ் பண்ண முடியுமா நம்ம ரெக்கார்டிங்? பண்ண முடியாதுல்ல.
ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, அந்த விஷயத்த விடுங்க சரியா. இந்த கெசட்டட் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதாவது சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து மூணு விஷயத்த வந்து செபி வந்து மாத்திருக்காங்க. என்னென்னு பாத்துக்கோங்க. நீ வாங்குற ஷேர் வந்து அதோட லிமிட், இது முக்கியம் சரியா. அதோட லிமிட் வந்து 10,000க்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து எந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து இந்த கம்ப்ளைண்டோ இல்லைன்னா வந்து இந்த சைன் வந்து வாங்க வர பாத்தீங்களா, இந்த கெசட்டட் ஆபீசர்கிட்ட அந்த மாதிரி சைனோ எதுவுமே நீ வந்து வாங்க தேவையில்ல. சிம்பிளா ஒரு வெயிட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர்ல இந்த மாதிரிப்பா என்னோட சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உன் சைன் மட்டும் வந்து என்கிட்ட வந்து போட்டு வந்து கொடு. நான் வந்து உனக்கு வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துறேன். அந்த கம்பெனி வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துரும் சரியா. 10,000க்குள்ள இருந்தா மட்டும் ஓகேவா. ஒருவேளை நீ வந்து வாங்கின ஷேர் வந்து 10,000ல இருந்து 10,000 தானே, 10,000ல இருந்து 10 லட்சமா 1 லட்சமா, 10,000ல இருந்து 10 லட்சம் முடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்க சர்டிபிகேட் வந்து நீ தொலைச்சிட்ட, அதாவது அந்த மாதிரி இருக்க செக்யூரிட்டி சர்டிபிகேட் வந்து நீ தொலைச்சிட்டேன்னா நீ என்னென்ன பண்ணணும் வந்து, நீ வந்து ஒரு இது இருக்கும், ஒரு பாண்டு மாதிரி. அந்த பாண்டோட பேர் பார்த்துக்கோங்க, அஃபிடேவிட் கம் இன்டிமினேட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பாண்ட்ல என்ன எழுதி இருக்கும்னா வந்து, இந்த பார்ப்பா இது வந்து என்னோட லீகல் ப்ராமிஸ். இந்த மாதிரி நான் தான் இந்த சர்டிபிகேட் வந்து தொலைச்சேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து இதனால வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு மாதிரி வந்து நீ வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து நீ பாண்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா அவன் வந்து அந்த செக்யூரிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த 10 லட்சத்துக்கு நீ வாங்கின அந்த சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த செக்யூரிட்டி அந்த பாண்டு, அது வந்து 10 லட்சத்துக்கு மேல இருந்து நீ தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து நீ வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனிக்காரன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த கம்பெனி வந்து லீகலா ஒரு ஆர்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவன் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து தொலைச்சிட்டான், அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு வந்து அந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் சொன்னேன்னா அது வந்து அந்த கம்பெனிக்காரன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா செபி என்னென்ன மாத்திருக்கான்னு? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து, இப்ப நான் என்ன சொன்னேன், 10 லட்சத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் வந்து இந்த எஃப்ஐஆர் கோர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து தேவைப்படும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து 5 லட்சத்துக்கு மேல இருந்து ஏதாச்சும் தொலைச்சிட்டேனாலே இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சமா வந்து மாத்திட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் இதுல இருக்கிறது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் வந்து சிம்பிளானது, ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்தியன் ஆர்மியோட ஃபர்ஸ்ட் ஆர்மோர் டிவிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ் ஜல் சக்தி அப்படின்றதான் அந்த எக்ஸசைஸோட பேரு, ஓகேவா. எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா வந்து, லைக் வந்து நீ வந்து யுத்தத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வாருக்கே போறேன்னா வந்து முன்னாடி ஏதாச்சும் வந்து ஒரு ரிவரோ இல்லைன்னா வந்து ஒரு தடுப்பணை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து எப்படி வந்து அதுலயே வந்து யுத்தம் புரியுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி சரியா. ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ் ஜல் சக்தி அப்படின்றது தான் இதோட பேரு. யார் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மியோட ஃபர்ஸ்ட் ஆர்மோர் டிவிஷன் தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து இது என்னன்னா வந்து பேட்மிண்டன் அத்லெட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிடபிள்யூஎஃப் அத்லெட் கமிஷன் சொல்லுவாங்க. பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனோட அத்லெட் கமிஷன். இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது சிம்பிளா, இப்போ வந்து நீங்க வந்து ஸ்கூலே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலேஜ்ல வந்து இந்த ரெப்புன்னு ஒருத்தன் இருப்பா, ரெப்புன்னு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா. லைக் வந்து என்ன சொல்றது, இந்த ப்ரொஃபஸர்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம்னா வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, டைரக்டா வந்து ரெப்புட்டே தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னா வந்து நம்ம டைரக்டா வந்து ரெப்புட்டே தான் சொல்லுவோம். ரெப்பு தான் வந்து அந்த ப்ரொஃபஸர் போய் சொல்ற மாதிரி சரியா. அதே மாதிரி தான் இந்த பேட்மிண்டன் அத்லெட் கமிஷன் சரியா. இந்த பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான லைக் வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சேஃப்டில ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ இல்லைன்னா வந்து அவங்க போட்டிருக்க மேட்ச் ஷெட்யூல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் மணி வந்து கம்மியா இருந்துச்சுனாலோ எந்த கம்ப்ளைண்ட்னாலும் டைரக்டா வந்து இவங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. இந்த பேட்மிண்டன் அத்லெட் கமிஷன் பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த பேட்மிண்டன் அத்லெட் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, இவங்க சார்பா வந்து இவங்களுக்கு வந்து குரல் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட வேலை. எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இப்ப வந்து இந்த பிடபிள்யூஎஃப் ஓட அத்லெட் கமிஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அத்லெட் கமிஷன்ல வந்து நம்ம பிவி சிந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சேரா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? நம்ம பிவி சிந்துவை இந்த பிடபிள்யூஎஃப் அத்லெட் கமிஷனுக்கு வந்து சேரா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து, இந்த பிவி சிந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து யாருன்னு பாத்துக்கோங்க. 2014 வந்து இவங்க வந்து ரியோ ஒலிம்பிக்ல வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே இது 2020 வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து இவங்க வந்து, சாரி மாத்தி சொல்றேன் தானே,
ரியோ ஒலிம்பிக்ல வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. 2020 வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. சரியா? ரியோ ஒலிம்பிக்ல சில்வர், டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து பிரான்ஸ். அதே மாதிரி வந்து இவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஒரு வாட்டி வந்து வேர்ல்ட் சாம்பியனாகவும் இருந்தாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இவங்கள தான் வந்து இப்போ வந்து சேரா வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து யாரை தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த கிரேசியா போலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து இவங்க வந்து வராங்க. அதே மாதிரி வந்து இந்த கிரேசியா போலி வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து கோல்டு வந்து வாங்கினவங்க. இவங்க ஆல்ரெடி வந்து இந்த கமிஷனுக்கு வந்து 2 வாட்டி வந்து சேரா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்கள தூக்கிட்டு நம்ம வந்து பிவி சிந்து வந்து வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதில் சொல்லியிருப்பானா வந்து இந்த பிவி சிந்து வந்து ஆல்ரெடி இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்கும். அதுலயும் அவங்க வந்து மெம்பரா இருக்காங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அப்பாயின்மெண்ட்டை தவிர வந்து இன்னும் சில பல அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கமிஷனுக்கு வந்து சேர்பர்சனா வந்து யாரும் வந்து போட்டிருப்பானா வந்து ஹாங்காங்கை சேர்ந்த ஷான் ஹோ யூன் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த கமிஷன் வந்து ஒரு மெம்பரா வந்து யாரை வந்து போட்டிருப்பானா அபு ஹுபைடா அப்படின்னு ஒரு இந்தியனை வந்து போட்டிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? அடுத்த போலாம் தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது எம்ஆர்ஐ ஸ்கேனர். சரியா? எம்ஆர்ஐ ஸ்கேனர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து எப்படி சொல்றது, உன் பாடிக்குள்ள வந்து என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது பாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கேனர் தான் வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர். உன்னோட பிரெயின்ல வந்து ஏதாச்சும் வந்து அடிபட்டுச்சுன்னா, இல்லைன்னா வந்து உனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னா, இந்தியாவில வந்து இப்போதைக்கு எத்தனை எம்ஆர்ஐ ஸ்கேனர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5000 எம்ஆர்ஐ ஸ்கேனர் தான் இருக்கு. சரியா? அதாவது ஒரு பில்லியனுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, 1 மில்லியன், அதாவது ஒரு 10 லட்சம் பேருக்கு 3 எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இருக்கு. அப்படின்றது கரெக்டா சொல்றோம் வந்து 3 எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இருக்கு. சரியா? இது ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த 5000 எம்ஆர்ஐ ஸ்கேனையும் நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிட்டு இருந்துருவோம். இப்ப என்ன பண்றாங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட், அதாவது இந்தியா வந்து முழுக்க முழுக்க வந்து தயாரிப்பாங்க பாத்தீங்களா, இண்டிஜினியஸா தயாரிப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை வந்து இந்தியா வந்து தயாரிச்சிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பானா வந்து நம்ம ஜோகோவோட ஓட்சல் கிரிட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? ஒரு ஸ்டார்ட் அப், அவன் தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இது பண்றதுக்கு வந்து ஒரு 12 வருஷம். சரியா? இந்த மிஷின் வந்து எத்தனை வருஷம் வந்து இது எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 12 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து யார் ஃபவுண்டர் கேட்டீங்கன்னா அர்ஜுன் அருணாச்சலம் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இதோட ஃபவுண்டர் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதுல ஒரு சிறப்பம்சம் இருக்கும். என்ன சிறப்பம்சம்னா, இதுல வந்து லிக்விட் ஹீலியமே இருக்காது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. லிக்விட் ஹீலியம் இல்லாததுனால இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறதோட 40% வந்து சீப்பா வந்து கிடைக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பாத்துக்கோங்க, 1.5 டெஸ்லா அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? புரிஞ்சிச்சானே? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து இப்போ வந்து லான்ச் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்னா ஓட்சல் கிரிட் அப்படின்னு ஒருத்தன் தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பான். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு சம்மரைன். சரியா? அந்த சம்மரைனோட பேர் பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு மிசில். சரியா? அந்த மிசிலோட பேர் பார்த்துக்கோங்க, K4 சம்மரைன் லான்ச்டு, அதாவது K4 சம்மரைன் அப்படின்னு ஒரு மிசில் இருக்கும். சரியா? பேசுற கேக்குதா? ஓகே, இப்போ பாத்துக்கோங்க, ஒரு பேலிஸ்டிக் மிஸ்ல வந்து டெஸ்ட் பண்றாங்க. எந்த சம்மரைன் பாத்துக்கோங்க, K4 சம்மரைன்ல. சரியா? எங்க வச்சு பண்றாங்க அப்படின்றது முக்கியம். பே ஆஃப் பெங்கால்ல விசாகப்பட்டினம் கோஸ்ட் அப்படின்னு ஒரு கோஸ்ட் இருக்கும். அங்க வச்சுதான் இந்த மிஸ்ல வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு சம்மரைன் டெஸ்ட் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து உனக்கு வந்து ஒரு இது தேவைப்படுமா, ஏதாவது நேவி ஷிப் வந்து தேவைப்படுமா? எந்த நேவி ஷிப் வந்து இப்போ வந்து யூஸ் பண்றாங்கன்னா வந்து அரிகாட் அப்படின்ற ஒரு நேவி ஷிப் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல முக்கியமா நீங்க என்ன படிக்கணும் வந்து, இப்போ வந்து எதுல வந்து சம்மரைன், அதாவது கடல்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்களா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியாவால நிலத்திலையும் வந்து இந்த மாதிரி வந்து மிசில், அதாவது இந்த நியூக்ளியர் மிசில வந்து விட முடியும், கடல்லையும் வந்து விட முடியும், அதே மாதிரி வந்து வான்வெளியிலையும் எங்களால வந்து விட முடியும். இந்த மாதிரி வந்து 3 இடத்துல, அதாவது இந்த ட்ரையாட், அதாவது நியூக்ளியர் ட்ரையாட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடல்லையும் நியூக்ளியர் மிசில வந்து விட முடியும், நிலத்திலையும் விட முடியும், வான்வெளியிலையும் விட முடியும். இந்த மாதிரி வந்து மூணு மூணு இடத்துலயும் விடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி
இதை வந்து இது வரைக்கும் வந்து யார் யார் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து யூஎஸ், பிரான்ஸ், பிரிட்டன், சைனா அண்ட் ரஷ்யா தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இதுல வந்து இந்தியாவும் சேர்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? நான் ஒரு மாதிரி சொன்னேனே, வழங்குச்சு அது மற்ற ஆளுக்கு நான் புரிஞ்சுச்சு. வேற என்ன இதை பார்க்கணும்னா வந்து இந்த ஐஎன்எஸ் வரிகார்டு இருக்கும் பாத்தீங்களா, அது எப்போ சர்வீஸ்க்கு வந்திருக்கும் வந்து 2026 2024 வந்து சர்வீஸ்க்கு வந்துடும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே.